இப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டில் எப்படி சண்டை மாயுமோ அதே மாதிரி தான் மாஞ்சிருக்கிறாங்க பெண்கள். எங்கள் வீட்டிலாம் இல்லை, இவர் என் மேலே கை வச்சாரு, நான் இவர் கையை உடச்சிடுவேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ்ன்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி அவனோட லைஃப்பை வந்து கடந்து போவோன்னா அது மாதிரி தான் அந்த படம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே கல்யாணம் ஆன பொறுத்த வச்சுக்கோங்க, என் வீட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார். அப்படின்னா தான் சம்பாரித்தாலும் குழந்தை குட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மல்லிகை செலவு அப்படி இப்படி இருக்கும். அவங்களுக்குன்னு சில கனவுகள் வந்து இருக்கும் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்குன்னு. ஆனால் ஆணுங்களால் வந்து அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஆண்களை பொறுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் வந்து நகை வாங்கணும் அப்படி இப்படின்னு நிறைய கனவுலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து சும்மா சாதாரணமாக எப்பவும் போல் ஒரு 15,000 வேலைக்கு போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவருக்கு வந்து கடைக்காக வேலைக்கு வந்திருப்பார். அவருக்கு வந்து கையில் வந்து காசு கொடுக்கலான்னு பார்ப்பார். அப்படி கொடுக்க போகும்போது இவர் என்னென்னு சொல்லுவார், இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவார். இவர் முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்பா கேரக்டர் வந்து நல்லாவே பொருந்துது. அவருக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் எப்படி நம்ம ஒய்ஃபுங்களாம் சண்டை போடுவாங்களோ அது மாதிரி நல்லாவே நடித்து கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி இருப்பாரோ அது மாதிரி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. அவர் சாதாரண மனுஷ கையில் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன், இப்போ நம்ம சும்மா இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 500 ரூபா காசு கிடைச்சா என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வந்து காசு கிடச்சிக்குது அதை எப்படின்னா செலவு பண்ண தான் நினைப்போம். அது மாதிரி தான் அவர் கையில் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு செக்கு கிடைக்கும். அந்த செக்கு வந்து அவர் மிஸ் பண்ணிவிடுவார். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்பாவாக நடித்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவர் எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும் அதை வந்து அவர் பொறுத்துக்கிட்டு ஃபேமிலிக்காகவே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் என்ன தான் சொன்னாலும் அவர் வந்து பொறுத்துட்டு போவார். மற்றவங்களாம் இருந்தால் கோவப்பட்டு ஒய்ஃப் அடிப்பாங்க, அவர் அடிக்கலாம் மாட்டார். எவ்வளோ தான் இது கோபமாக இருந்தாலும் அதை தனக்குள்ளே அந்த வலிகளை வச்சுக்கிட்டு லைஃப் ஜாலியாக ஓட்டுருவார். அவ்வளோதான். எங்கள் வீட்டிலாம் இல்லை, இவர் என் மேலே கை வச்சாரு, நான் இவர் கையை உடச்சிடுவேன். விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டில் எப்படி சண்டை மாயுமோ அதே மாதிரி தான் மாஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்க வந்து எதிர்த்து தான் பேசுவாங்க. ஆனால் ஆண்கள் அடங்கி தான் போவாங்க. இப்போ அவங்க இடத்துல இருந்தாலும் நானும் சண்டை தான் போடுவேன். அவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க, செம்மையாக நடிச்சிருக்காங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பசங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. எப்பவுமே பெண்களுக்கு வந்து அப்பானா பிடிக்கும், அவங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டரில். நல்லா தான் போகுது. எல்லாம் மற்ற படத்தை பார்க்கும்போது அந்த படம் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை வந்து அழகாக எடுத்துக்காட்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக எல்லாம் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும், கான்செப்டும் நல்லா இருக்குது. ஒரு மிடில் கிளாஸில் இருந்தால் ஃபேமிலியை எப்படி மெச்சூர் பண்ணி வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி கதையும் நல்லா இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை அவர் இது வரைக்கும் காமெடி நடிகராக தான் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு ஆக்டர்ன்ற ஃபீல்டில் கொடுத்ததால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு ஆக்டர்ன்ற மாதிரி காட்டியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கான்செப்ட் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. இதில் இன்னொன்று சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து காமெடி மட்டும்தான் செட் ஆகும், சில பேருக்கு வந்து அந்த வில்லன் சீன் தான் செட் ஆகும். ஆனால் ஒருத்தர் வந்து காமெடியாகவே நடிச்சுட்டு அவருக்கு வந்து நம்ம ஒரு அப்பா கேரக்டரோ இல்லை சின்சியரான ஒரு கேரக்டர் பண்ணும்போது சில பேர் வந்து தயங்குவாங்க. ஒருத்தர் காமெடியாக பார்த்துட்டு அவர் நம்ம ஹீரோவை போடும்போது மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒருத்தர் காமெடியாக நடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் நம்ம பாராட்டலாம். செம்மையாக இருக்குது படம். தேங்க்யூ.